அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சில விஷயங்கள் நமக்கு புரிந்தது போல நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம். நமக்கு என்ன தெரியுமோ அதுதான் முழு உண்மையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அகங்காரத்தில் வேற இருப்போம். நமக்கு தெரியாமல் அந்த உண்மையில் இன்னொரு பகுதி இருக்குது, நமக்கு தெரியாமல் இன்னொரு பகுதி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற தெளிவெல்லாம் எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ கடவுள் பற்றிய சிந்தனையிலே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு மதம் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இதுதான் அப்படின்னு முடிச்சிடும். ஒரு நாள் அதை சொல்ல முடியும்னா அப்புறம் அதுக்கு கடவுள்னு பேரா? ஏதாவது ஒரு ரிலிஜன் வந்து விளக்கிட்டா அதுக்கு கடவுள்னா பேர்? இந்த ஒரு சின்ன ஒரு 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 என்ன சொல்கிறது, உள்ளேருந்து ஒரு பிரகாசம் வர வேண்டாம்? அப்படி கரெக்டாக எல்லாராலையும் சொல்லிட முடியுமா? இதில் சொல்லியிருக்கு இந்த புத்தகத்தில், ஆனாலும் இதுதான் கரெக்டு அப்படின்னா ரொம்ப குழந்தைத்தனமான பேச்சு. கோபப்படுறதுல ஒன்றும் நியாயம் இல்லை. அவங்களுக்கு வந்து இன்னும் அறிவு வளர்வதற்கு எத்தனை காலம் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியாது. இப்போ வள்ளலார் அப்படின்னு ஒரு பெரியவர் இந்த மண்ணுலகத்தில் வாழ்ந்தார், இன்னும் வாழுகிறார். ஏன்னா அவர் வந்து சாகா கலை அப்படிங்கிறத உலகத்துக்கு சொன்னவர். இது கான்செப்ட் நம்ம சரியா விளங்கிக்கணும். இப்போ அவரை நம்ம எப்படி தெரிஞ்சு வச்சிருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வள்ளலாரை வந்து மேம்போக்கா நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறது நம்ம ஒரு இந்து மதத்தில் வந்த எத்தனையோ சமய ஞானிகளில் அவர் ஒருவர் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு புரிதல் இருக்கும். சொசைட்டியில் இன்னைக்கு பெருவாரியா அப்படி தான் இருக்கு. அவருடைய முதல் சிறப்பு என்னன்னு நான் சொல்லிடுறேன், முக்கியமான சிறப்பு என்னன்னு சொல்லிடுறேன். நிறைய கிரியைகள், சடங்குகள், சம்பிரதாயங்கள், அப்புறம் வந்து குறிப்புகள் எல்லாத்தையும் மாற்றிட்டு ரொம்ப சிம்பிளாக ஒன்று சொன்னார். என்ன? ஜீவகாருண்யம். அதை கடைசி வரைக்கும் அவர் மாற்றிக்கல. அது என்ன ஜீவகாருண்யம்? பிற உயிர்கள் மீது கருணை காட்டுதல், பசி தீர்ப்பதற்கு உணவு கொடுத்தல். அது யாரா இருந்தாலும் பசிக்குதுன்னா கொடுத்துடு. பணக்காரனா, ஏழையா, அதான் நோயாளியா, நோய் இல்லாதவனா, திரகாத்தனமாக்கானா, ஏன்னா பசி, அதுக்கு உடனே நீ கொடு. இதுக்கு மேலே ஒரு தர்மமே இல்லை அப்படின்ட்டார். அதாவது நாம் என்ன பாவம் பண்ணியிருக்கேன், என்ன பாவம் பண்ணியிருக்கேன், என்ன பயந்தாலும் எல்லா பாவத்துக்கும் ஒரே பரிகாரம் என்ன? வயிறார அடுத்தவங்களுக்கு பசிக்குதுன்னா சாப்பாடு கொடுத்துரு. இது ஒன்று மூலமாக எல்லா விதமான அந்த பாவங்களில் இருந்தும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலையாகி வெளியே வரலாம். ஏன்னா தயை, ஜீவகாருண்யம், இதுதான் நீ கடவுளை உணர்வதற்கான வழி அப்படின்னு ரொம்ப 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 தெளிவாக எந்த காலத்திலும் மாற்றமில்லாமல் சொன்னவர் வடலூர் வள்ளற் பெருமான். இதை ஒன்று நம்ம புரிஞ்சுக்கிட்டா கூட போதும். பிற உயிர்களிடத்துல நமக்கு கருணை இருக்கணும். அவங்க பசி அப்படின்னா அவங்க பசியை ஆற்றணும். இந்த ரெண்டு காரியத்தை நம்ம ஒழுங்காக செய்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நாம் வந்து மெதுவாக தயவு, கருணை ரெண்டு மூலமாக கடவுள்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். அதுதான் உண்மையான சாவி. எது? மோட்ச வீட்டின் திறவுகோல். கடவுள்னா என்ன, கடவுள் எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வேதம் படி, ஆகமம் படி, புராணம் படி, அதை படி, இதை படி, பைபிள் படி, குரான் படி, அந்த நூலைப்படி, இந்த நூலைப்படி, சைவ சித்தாந்தம் படி, அப்புறமா உள்ளுக்குள்ள இருக்கிற ஜெய கிருஷ்ணமூர்த்தியோட புத்தகத்தை எடுத்துப்படி, அதெல்லாம் சொல்லலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டார். என்ன பண்ணாரு? கருணையோடு இரு, தயவோடு இரு, பசினா சாப்பாடு போடு, உனக்கு கடவுள்னா என்னன்னு புரிய ஆரம்பிக்கும் அப்படின்னார். இந்த வள்ளலாரை மேம்போக்கா தெரிஞ்சுக்கிட்டவங்க சில பேர். மேம்போக்கா அப்படின்னா சும்மா நம்ம பள்ளிக்கூடத்து பாட புத்தகத்தில் பொங்கு போல சமயம் எனும் நதிகள் எல்லாம் புகுந்து கலந்திட நிறைவாய் பொங்கு யோங்கும் கங்கு கரை காணாத கடலே எங்கும் கண்ணார காண்கின்ற கரியே, இது பள்ளிக்கூடத்தில் வந்து மனப்பாட பகுதியில் வந்த பாட்டு. இந்த மாதிரி ஒரு 4 பாட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறம்பொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும், பெருமை மிகும் நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாது இருக்க வேண்டும், மருது பெண் ஆசையை மறக்கவே வேண்டும், உன்னை மறவாது இருக்க வேண்டும். இதெல்லாம் கந்தகோட்டத்தில் முருகனை பார்த்து அவர் பாடினது. இந்த மாதிரி ஒரு 4-5 பாட்டை மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அளவில் அந்த வள்ளலார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டவங்க தான் இன்னைக்கு இந்த உலகத்தில் ரொம்ப அதிகம். அவங்க என்ன நினச்சிட்டாங்க, நம்ம வள்ளலாரை கரைச்சி குடிச்சுட்டோம்,
வள்ளலாரை கரைச்சி குடிச்சிட்டோம் அப்படின்னு நாம் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. வள்ளலாரில் அது ஏ, அப்புறம் ஒரு பி, அப்புறம் ஒரு சி, அப்புறம் ஒரு டி. நீங்கள் வள்ளலாரில் உள்ளே போயிட்டே இருந்தீங்கன்னா தான் நிறைய நுட்பம் இருக்குது. சித்த மருத்துவர்களுக்கு சித்த மருத்துவத்தில் என்னென்ன வித்தைகள் இருக்கோ அந்த சித்த மருத்துவம் பற்றி உங்களுக்கு வள்ளலாருக்கு தெரியும். மூலிகை இருக்கு இல்லையா, என்னென்ன புல் என்னென்ன பண்ணும், என்னென்ன கீரை என்னென்ன பண்ணும், என்னென்ன நோய்க்கு என்னென்ன மூலிகையும் வேறும் கொடுத்தோம்னா என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தும், எல்லாமே அவருக்கு தெரியும். ரசவாதம் அப்படின்னு பித்தளை இருக்குல்ல, அதை தங்கமாக்கக்கூடிய சித்தர்கள் செய்கிற வேலை அவருக்கு தெரியும். அவர் கடலூர் வடலூர் பக்கத்தில் இருந்தார். அங்கே நிறைய சித்தர்கள் இருந்தாங்க அந்த காலகட்டத்தில். ரசவாதம்னா ஒன்றும் பெரிய மந்திர வித்தையான பொருள் இல்லை, அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், அது கெமிஸ்ட்ரி. அது ஆக்சுவலாக இதை இதுவாக மாற்ற முடியும், அதுலேருந்து இதை எடுத்துட்டோம்னா அது வந்து இப்படி இருக்கும். அதாவது செம்பு களிம்பாதல் அப்படிங்கிற இயல்புலேருந்து களிம்பு ஆதல்ங்கிறத அதை உள்ளேருந்து உருவிட்டீங்க அப்படின்னா அதுக்குரிய ஒரு மூலிகை அதுக்கு பயன்படுத்திட்டீங்க, ஒரு கெமிக்கல் அதுக்கு பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா அப்புறமா அதில் களிம்பு ஏறாது, அந்த பொன் நேரம் அப்படியே இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான ரகசியங்கள், உடம்பை பற்றிய விஷயங்கள், இதெல்லாம் வள்ளற்பெருமானுடைய அடுத்த நிலை. அது பல பேருக்கு தெரியாது. ஒரு மையுடன் நின்னது திருமலரன், அது பக்தர் பக்தி நிலையில் நீங்கள் வள்ளலாரை அறிமுகமாகி தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். இதை மட்டுமே படித்தவன் வள்ளலால தன்னை பெரிய அறிவாளின்னு சாதிக்கிறான். தான் தெரிஞ்ச வள்ளலார் தான் வள்ளலாறு அப்படின்னு பிடிவாதமாக பேசுகிறாங்க. அது போகுதுப்பா, அது ஒரு ஆழமான கடலப்பா, அது ஒரு விரிந்த ஆகாயமப்பா, அது பரவெளியப்பா. நீ போக 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 போகத்தான் அவர் என்ன சாதிச்சாருங்கிற உண்மை உனக்கு தெரியுமாப்பா. மேலோட 4 வரி அப்படி திருவுருப்பால படித்து வச்சுட்டு அதை பேசுகிற பேச்சாளன், அதை தெரிஞ்சு வச்சிருக்கிற சில வள்ளலார் பக்தர்கள் இவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம வள்ளலாரில் கரை கண்டவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வோடு பேசுகிறாங்க. நான் எங்கே போய் சொல்கிறது? வள்ளலாருடைய ஒரு நிலை, கந்தகோட்டத்தை முருகனை கும்பிடுறது, கண்ணாடியில் வந்து தன்னை காண்பது, இறைவனை காண்பது, நம்முடைய புராணங்களுக்கு விளக்கம் சொல்வது, தமிழ் அப்படின்னா அதை பற்றி ஆழமான கல்விகளை எல்லாம் எடுத்து வெளியில் சொல்கிறது, மருத்துவ நூல்களை சொல்கிறது, திருஞான சம்பந்தர குருவாக மனதில் ஏற்றுக்கொண்டு அவர் குரு என்ற உணர்வில் பாடுவது. இதுக்கு அடுத்த வள்ளலார் வரார். என்ன வரார் அவர்? பர்சனாலிட்டி. அவருடைய பர்சனாலிட்டி என்ன? இரக்கம். நாத்திகராக இருந்தால் கூட சுரதான்ற கவிஞர் ஒரு வார்த்தை சொல்வார், விருத்தத்தில் வெற்றி பெற்றான் கம்பன். கம்பன் எப்படி ஜெயிச்சாரு? விருத்தப்பா பாடி வெற்றி பெற்றார். அவர் நாஸ்திகர், ஆனால் கம்பனுடைய புகழை குறைச்சி பாடலைங்க சுரதா. விருத்தத்தில் வெற்றி பெற்றார் கம்பன். அடுத்த வார்த்தை, வருத்தத்தில் வெற்றி பெற்றார் வடலூர் வள்ளல் அப்படின்னார். வருத்தத்தில். அது என்ன வருத்தத்தில்? இரவுல யாராவது எங்கேயாவது ஒரு அழுகுரல் இட்டா, ஒரு ஊழை இட்டா, ஒரு திருடிட்டான்னு கேட்டா பக்குன்னு எனக்கு பகீர்னு இருக்கும் அந்த இறக்கம். கர்வமே இருக்கக்கூடாது. யாராவது ஒரு மேலான இடத்த காமிச்சு சாமி உட்காருங்க அப்படின்னா எனக்கு நடுங்கும். இவனை விட நான் பெரியவனா என்ன? காட்டு உயர் தென்னை மேல் இருக்கவும் பயந்தேன். கால் மேல கால் போட்டா கர்வம், காலின் மேல் கால் வைக்கவும் பயந்தேன். அப்புறம் கையுற வீசி நடப்பதை நாணியே, கை வீசி நடந்தா மிடுக்கா இருக்கும், கைகளை பொத்தியே நடந்தேன். அவருடைய பர்சனாலிட்டி. இது வள்ளலாருடைய 2வது பகுதி, நீங்க தரிசிக்க வேண்டிய பகுதி. அதாவது மென்மை, அடக்கம், பணிவு, தூய்மை, கருணை, பிற உயிர்கள் மீது எல்லையற்ற கருணை, தயவு தான் கடவுளை உங்களுக்கு காட்டும் சொன்னார் பாருங்க. அந்த டிராவல் 2. அப்புறம் தத்துவ ரீதியான விளக்கம் சொல்லுகிற வள்ளற்பெருமான். இப்ப வேதம், ஆகமம் இப்படி எல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, புராணம், இதுக்கெல்லாம் விளக்கங்கள். அவருடைய உரைநட பகுதிக்கு போங்க. அப்பு தத்துவத்தின் குணம் 4 இருந்து உண்டானவையே 4 வேதமும். இப்ப 4 வேதத்துக்கு என்னங்கிற ஒரு குறிப்பு விளக்கம் சொல்றார். அதாவது பழசாவே ஒத்துக்கல, பழசுக்கு புதுசா விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சது. இது 3rd ஸ்டேஜ். நீங்க அந்த டிராவல்ல உள்ள போனா தெரியும். இப்போ வேதம், ஆகமம் முதலிய நூல்கள் பற்றி அவர் சொல்றார் பாருங்க. வேதம் பதி லட்சணத்தை விளக்கும், பதினா இறைவன். ஆகமம் பசு லட்சணத்தை விளக்கும், நம்ம உயிர்களை பற்றிய விளக்கங்களை சொல்லும்.
புராணங்கள் பாச லட்சணத்தை விளக்கும். பதி பசு பாசம் சைவ சித்தாந்தத்தை ஒப்புக்கொண்ட வள்ளலார். இதுல வேதம் என்ன சொல்லுது? பதியை பத்தி சொல்லுது, ஆகமும் பசுவை பத்தி சொல்லுது, நம்முடைய புராணங்கள் பாச லட்சணத்தை சொல்லு. இதெல்லாம் பல பேருக்கு விளங்கவே விளங்காது. பதி பசு பாசம்ங்கிறது சைவ சித்தாந்த கான்செப்ட். சைவ சமயியாக வள்ளலார் விளங்குகிறார். சைவ சமய தத்துவ அடிப்படையில் விளக்கங்கள் சொல்லிக்கொண்டே வருகிறார். ஸ்மிருதி கர்மத்தை விளக்கும். மேலும் வேதம் பதி பசு பாசத்தை சொல்லும், அதுபோல் ஆகமமும் சொல்லும். வேதம் என்பது 4 மகா வாக்கியம் தான். வேதத்தில் 4 மகா வாக்கியம் இருக்கு. அந்த 4 மகா வாக்கியம் தான். மற்றவை அங்க உபாங்க சாங்க பத்தியாயங்கள். இவைகள் யாவும் மனமடங்கும் துவாரமாகும். நம்முடைய மனதை பக்குவப்படுத்துவதற்கு வேதம், ஆகமம், வேதாகமம், புராணம், தேவாரம் இவையெல்லாம் தேவை. தேவாரம் என்பது தயவு, ஆரம், ஒழுங்கு, அப்படி பழைய எல்லா செய்திகளுக்கும் விளக்கம் எழுதி உலகத்துக்கு கொடுத்து கொண்டிருந்த வள்ளலார். இந்த 3ஐயும் தாண்டி நிறைவான வள்ளலாரை தரிசிக்கக்கூடிய சக்தி எத்தனை பேருக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. சகாக்கலை அப்படின்னு ஒண்ண அறிவிக்கிறார். மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்னு ஒண்ணு இந்த உலகத்துக்கு சொல்றார். எரிஞ்சு சாம்பலா போறது இந்த உடம்புன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் பாருங்க. என்டையர்லி டிஃபரெண்ட் டிராவலுக்கு வராரு. எப்படி வராரு? இந்த உடம்பை எரிக்காதீங்கன்ட்டு, இது எரிஞ்சு சாம்பலாக கூடாது அப்படின்றாரு. ஏன்னா மனிதன் மரணமில்லா பெருவாழ்வு எய்துகிறவன். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த எலிவேஷன், இந்த ரியலைசேஷன், நான் ஆங்கிலமா சொல்றேன்னு நினைக்க வேண்டாம், மெய்யுணர்வு, அதற்கான நிலைக்கு பரிணாமத்தில் வந்து சேர்ந்த ஒரு பெருநிலை. இது தெரியாமலேயே வள்ளலார ஒரு சைவ சமயங்கிற எல்லைக்குள்ளேயே பேசுகிறவர்கள் சாதிக்கிறாங்க, டாவுடித்தனமா சாதிக்கிறாங்க. இப்போ நம்ம கொள்கை வேறையா இருக்கலாம், ஆனா வள்ளலார் யாருன்னா வள்ளலாருடைய இயல்பு தெரிஞ்சுதான் நம்ம பேசணும். வள்ளலார நம்பாள்ல ஒருத்தரை ஆக்கி விடலாமா? 63 நாயன்மார்ல அவரும் ஒரு நாயன்மார் மாதிரி உட்காந்து வச்சிடலாமா? நம்ம சௌரியத்துக்கு அவர் பிலாசபியை அடக்கக்கூடாது சார். அவர் பேருபதேசம் அப்படின்னு ஒண்ணு சொல்றார். அந்த பேருபதேசத்தை நீங்க படிச்சிட்டீங்கன்னா அந்த வள்ளற் பெருமான் முற்றிலும் வேறு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஒன்னே ஒண்ணு படிக்கிறேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த வள்ளலாரை நீங்க யாராவது தரிசனம் பண்ணிருக்கீங்களா? இதற்கு மேம்பட நாமும் முன் பார்த்தும் கேட்டும் லட்சியம் வைத்துக் கொண்டிருந்த நான் எவற்றையெல்லாம் மதித்தேனோ, என்னென்ன மதிச்சாராம்? வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம் முதலிய கலைகள் எதனிலும் லட்சியம் வைக்க வேண்டாம். இந்த வள்ளலாரை யார் தரிசனம் பண்ணீங்க? இந்த வள்ளலாரை தெரியாமலேயே வள்ளலாரை பத்தி பேசுறவங்க, எழுதுறவங்க, வள்ளலாரை பரப்புறவங்க, வள்ளலாரை நிறுவுறவங்க இன்னொரும் அவசரப்பட்டா வள்ளலாருக்கு செய்யற துரோகம் இல்லையா? சன்மார்க்கம் என்பது வேறு, சமரச சன்மார்க்கம் என்பது வேறு நிலை, சுத்த சமரச சன்மார்க்கம் என்பது வேறு உன்னத நிலை. எனக்கு ரொம்ப வருத்தம், உண்மையான தரிசனமே இல்லாதவர்கள் வள்ளற்பெருமானை விளக்க தொடங்கி விட்டார்களே. கொடுமையில கொடுமை, கொடுமையில கொடுமை. அவருக்கு துரோகம் பண்ணுகிறார்களே. ஒரு ரியல் பிலாசபிக்கு நம்ம துரோகம் பண்ணலாமா? ஒரு காலத்தில் வேதம், ஆகமம், புராணம் இவற்றை ஒப்புக்கொண்ட வள்ளலார் தம்முடைய பேருபதேசத்தில் ஃபைனல் டிக்ளரேஷன், எப்பவுமே முன்னால சொன்னதை விட பின்னால சொன்ன வார்த்தைக்கு தான் பலம் ஜாஸ்தி. உயில் எழுதுறீங்க, 7ஆம் தேதி ஒரு உயில் எழுதுறீங்க, அப்புறமா 15ஆம் தேதி ஒரு உயில் எழுதிட்டீங்கன்னா 15ஆம் தேதி எழுதின உயில் தான் செல்லும். 7ஆம் தேதி எழுதின உயில்ல இருக்கிற வார்த்தை செல்லாது. சட்டம் தெரிஞ்சிருக்க வேண்டாமா? பேருபதேசம் நிகழ்த்துகிற காலத்துல என்ன சொல்லுகிறார்? வேதம், அதுவும் எப்படி? இது நாள் வரை நாம் லட்சியம் வைத்துக் கொண்டிருந்த, பார்த்தும் கேட்டும் லட்சியம் வைத்துக் கொண்டிருந்த வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம் முதலிய கலைகள் எதனிலும் லட்சியம் வைக்க வேண்டாம், வைக்காதீங்கன்றாரு. ஏன்? அவைகளில் ஒன்றிலாவது குழுக்குறி என்று தெய்வத்தை இன்னபடி என்றும் தெய்வத்தினுடைய உண்மை இன்னதென்றும் கொஞ்சமேனும் புறங்கவிய சொல்லாமல் மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள். நீங்கள் கடவுளை புரிந்து கொள்ளாமல் இருப்பதற்குரிய ஏற்பாடுகள் அவற்றில் இருக்கின்றன அப்படிங்கிறார். அப்ப வள்ளலாருடைய கடவுள் யாரு? அவர் உணர்ந்த கடவுள் தன்மை என்பது என்ன? எங்கும் பூரணராகி விளங்குகின்ற ஓர் உண்மை கடவுள் உண்டு என்றும். சார், வேத ஆகம புராணத்தை மறுத்துட்டாலே நாஸ்திகன்னு ஒன்னே பிராண்ட் பண்றாங்க சார். இது அயோக்கியத்தனம் இல்ல? அயோக்கியத்தனம் இல்ல? மற்ற ஊர்கள் எல்லாம் கடவுளை மறுத்தா உங்களுக்கு நாஸ்திகன் தான். நம்ம ஊர்ல மட்டும் வேதம் தப்புன்னு சொல்லிட்டாலே அவனை நாஸ்திகன் பேசுறானே, இது என்ன நியாயம்?
புரிஞ்சுக்கணும். நாஸ்திகன்னா கடவுள் இல்லைன்னு சொல்லுகிற போதுதான் நாஸ்திகம்ங்கிறது வார்த்தைக்கு பொருத்தம் வரும். ஆனா வள்ளல் பெருமான் வேதத்தை மறுக்கிறார், ஆனா கடவுளை ஒப்புக்கொள்ளுகிறார். there is a difference. இந்த நுட்பத்தை ஒரு பெயர் விளங்கிக்க மாட்டேங்கிறானே. எங்கும் பூரணராகி விளங்குகின்ற ஓர் உண்மை கடவுள் உண்டென்றும் அக்கடவுளை உண்மை என்பால் கருத்தில் கருதி வழிபாடு செய்தல் வேண்டும். உண்மை கடவுளின் அருளை பெற கருணை ஒன்றே சாதனம். கருணை என்பது எல்லா உயிர்களிடத்தும் தயவும் ஆண்டவரிடத்து அன்புமே. சடங்குகள்லாம் முக்கியம் இல்லை, ஆண்டவரிடத்து அன்புமே. எல்லா உயிர்களையும் தம் உயிர் போல் பாவிக்கின்ற உணர்வை வருவித்துக் கொண்டு உண்மை கடவுளின் நிலையறிய நல்ல விசாரணை செய்தல் வேண்டும். ஆத்ம விசாரம் உள்ளேயே கேள்வி கேட்டுக்கிட்டே போனோம். கருணை விருத்திக்கு தடையாக இருப்பன சாதி. ஜாதியில நம்பிக்கை இருக்கும்னா வள்ளல் பெருமானுடைய வழியில நீ இல்லை அப்படின்னு அர்த்தம். ஜாதியில் உனக்கு நம்பிக்கை இருந்தா நீ கடவுள், நீ வள்ளலாருடைய வழியில இல்லை அப்படின்னு அர்த்தம். சாதி, சமயம், என்னுடைய சமயம் உயர்ந்ததுன்ற எண்ணம் இருக்கா, சமய கட்டுப்பாடுங்கிறத பத்தி கவலைப்படுறியா, நீ வள்ளலாருடைய வழியில இல்லை. சாதி சமய கட்டுப்பாட்டு ஆசாரங்களே கருணை விருத்திக்கு தடையாக இருப்பன. எல்லா பற்றுக்களுக்கும் காரணமான ஆச்சார வகைகளை விட்டொழித்து பொது நோக்கம் வருவித்து ஒழுக்கம் நிரப்பிக் கொள்ள வேண்டும். இப்ப பாருங்க, வள்ளலாருடைய வழியே என்டையர் டிஃபரண்ட். சத்திய அறிவினால் அறியப்படுகின்ற கடவுள் ஒருவரே. அது எப்படி ஒரு மதத்துக்கு ஒரு கடவுள்? உலகத்தில் நம்ம 400-500 கடவுள் உட்கார்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டாமா? சத்திய அறிவால் அறியப்படுகின்ற கடவுள் ஒருவரே. அக்கடவுளின் அருளால் மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் முதலிய அவஸ்தைகளை நீக்கிக் கொண்டு மரணமிலா பெருவாழ்வு வாழ்வதே நமது அதிதீவிர முயற்சியாக இருக்க வேண்டும். ஜீவகாருண்யம் உண்டாவதற்கு ஏது யாதெனில் கடவுளுடைய பெருமையையும் தரத்தையும் நமது சிறுமையையும் தரத்தையும் ஊன்றி விசாரித்தலே. ஆண்டவர் நமக்கு உண்மை தெரிவிக்க வேண்டும் என்கின்ற முயற்சியுடன் இருத்தல். கடவுளை ஒப்புக்கொள்ளுதல், ஆனால் சாதி சமய மதங்களை ஒப்புக்கொள்ள மறுத்தல். என்டையர்லி a new different path. சுத்த சமரச சன்மார்க்க சங்கம். புரியலையே. அவரையும் பழைய பிரான்ச்சிலேயே கொண்டு போய் அடைச்சு வச்சு அவரை எப்படியும் அதே மாதிரியான மார்க்கெட்டிங் அப்படின்னு பிளான் பண்ணா இது எந்த வகையில் போய் முடியும்? எல்லா சமயங்களும் எல்லா மதங்களுக்கும் எல்லா மார்க்கங்களுக்கும் உண்மை பொது நெறியாக விளங்கும். உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களுக்கும் பொது நெறி சமரச சுத்த சன்மார்க்கம். அதனை சாருவோம். அதுக்கு என்ன வேணும்? சாதி உணர்வு விடணும். சாதி சமய மத மார்க்கங்களை முற்றும் பற்றற கைவிட்டவர்கள். ஜாதி சமய மத மார்க்கங்களை முற்றும் பற்றற கைவிட்டவர்கள். இந்த ஒரு வார்த்தை புரிஞ்சா போறோம், வள்ளலார்னா யாருன்னு நீங்க புரிஞ்சுக்க முடியும். நீங்க பழைய டப்பாலேயே பழைய அதே பிராண்ட்லயே வள்ளலாரை போய் அடைக்கணும் அப்படின்னு நினைச்சா நீங்கள் வள்ளலாருக்கு துரோகம் செய்கிறீர்கள். வள்ளலாரை புரிந்து கொள்ளுங்கள். சாதி சமய மத மார்க்கங்களை கடந்த பெருநிலை சமரச சுத்த சன்மார்க்கம். அந்த பெருநிலையை விளங்கி கொள்ள வேண்டும். அந்த ஒரு சின்ன குறிப்பை ஒளிபரவட்டும் இதழில் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். நான் பேசுனது வள்ளலாரை பற்றினது, ஆனால் ஒரு சின்ன குறிப்பை ஒளிபரவட்டும் இதழில் வெளியிட்டிருக்கிறோம். படிங்க, வள்ளலாரை சரியாக புரிஞ்சுக்க.